ஆமென். எனக்குள்ளே அந்த அக்கினி இருக்குது. நான் பஸ்ஸில் போனாலும், அல்லேலூயா, ட்ரெயினில் போனாலும், ஆட்டோவில் போனாலும் அந்த அக்கினி அடுத்தவங்களுக்கு போடாமல் விடவே மாட்டேன். நேற்று கூட என் கணவர் என்னை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருந்தார். அடி கூட வாங்குற அளவுக்கு கூட வந்திருக்கு. சொல்லிக்கிட்டே இருப்பேன் இயேசுவை பற்றி. அல்லேலூயா. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற இந்த அக்கினி என்னால் பற்ற வைக்காமல் இருக்க முடியலைங்க, அதை தணிக்க முடியலைங்க, எரிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அக்கினியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? ஆமென். அந்த அக்கினியை பெற்றிருக்கிறவர்களுக்கு அடையாளம் என்ன? பாட்டு பாடும் பொழுது வேகமாய் கைகளை தட்டுவார்கள், மடமடமடவென்று அந்நிய பாஷை பேசுவார்கள், சரீரங்களை வலது இடதுபுறமாக அசைப்பார்கள், சில டைம் 360 டிகிரியிலும் சுற்றுவார்கள். இதுவா அடையாளம்? வேதம் என்ன சொல்லுகிறது? 49ஆம் வசனத்துக்குரிய அடுத்த வசனங்களை வாசித்து நான் விளக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் வேகமாக முடிக்கணும், அதனால் வேகமாக போகிற 20 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. ஆமென். என்ன அடையாளம் அப்படின்னா, அடையாளமே அவர்களை கர்த்தர் பிரித்து விடுவார். ஆமென். இந்த அக்கினி ஒருவருக்குள்ள இருந்தா அவங்க மற்றவர்களோடு, அவங்க உலகத்தோடு, அவங்க பாவத்தோடு சேரவே மாட்டாங்க. எப்படி ஒரு தாமரை இலை தண்ணீரோடு சேராதோ, வாய்ப்பே இல்லை, சேரவே. எவ்வளோ நீ குடமாக அது மேலே ஊற்றினாலும் சேராது. சேர்க்க அதற்கு அந்த தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் அபிஷேகம் பெற்றவர்கள். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 49க்கு அப்புறம் 51 வாசிப்போம். நான் பூமியின் மேல் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீங்களா? இல்லப்பா, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். ஆமென். நம்ம அப்பாவுக்கு பேரு சமாதான காரணர், சமாதான பிரபு. ஆமாதானே? உலகம் தர முடியாத சமாதானத்தை தருகிறவர். அவரால் அதையும் பண்ண முடியும், இதையும் பண்ண முடியும். ஆமென். இந்த உலகத்திலேயே ஆண்டவர் முதல்ல செய்த வேலை சிருஷ்டிப்பு. ஆமாதானேங்க? ரைட் ஆர் ராங்? இரண்டாவது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பிரிக்கிறார். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது உண்டாக்கிட்டாரா? செகண்ட் என்ன பண்ணாருங்க? வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் வேலையை ஆரம்பித்து விட்டார், பிரிக்கிற வேலை. அவருக்கு சேர்க்க மட்டும்தான் தெரியும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்க, அவர் உங்களை பிரிச்சாரா இல்லைங்களாங்க? ஆமாம், என்ன பிரிச்சார் என் ஆண்டவர். ஆமாதானே? எங்கோ இருந்தோம், யாரோடையோ ஒட்டி கொண்டிருந்தோம், எதையோ செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் வந்தார், இப்போ கையை பிடிச்சாரு, வா, இந்த ஆக்களோடு நீ செட்டு சேர கூடாது, இது செட்டு ஆகாதுமா. ஏன்னா உனக்குள்ள நான் வைக்க போகிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா. நான் இந்த பூமி மேல சமாதானத்தை அல்ல பிரிவினை தான் உண்டாக்க வந்தேன். அப்போ இந்த அபிஷேகம் பெற்றவர்கள், இந்த ஒலிவ மரம், இந்த அக்கினியை உடையவர்களுக்கு ஒரு சாட்சி இருக்கு. அப்படின்னா இவங்க உலகத்தோடு ஒத்து போகவே மாட்டாங்க. சாக கூட சாவாங்க, நான் ஒத்து போக மாட்டாங்க. அதுதாங்க அபிஷேகம் பெற்றவர்களுடைய அடையாளம். அல்லேலூயா. நான் செத்தாலும் சாவோம், ஆனால் இதற்கு முன் நான் வணங்குவதில்லை. அவன் தான் அபிஷேகம் பெற்றவன். அல்லேலூயா. என்னை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காவிட்டாலும் சரி, கர்த்தர் தான் என் ஆண்டவர். ஆமாதானங்க? ஒத்து போகவே இல்லைங்க. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள், ஆமென், வேத புத்தகத்தில் கலக்கினவங்கெல்லாம் வாலிபர்கள் தான். அது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வாலிபர்கள் அதிகமாக டார்கெட் பண்ணுறான். ஆமென். அந்த வாலிபர்கள் ஒத்து போவே இல்லை. எல்லாரும் சாப்பிட்றாங்கல்ல, சாப்பிட வேண்டியது தானே. அதில் என்ன இருக்குது? ஆண்டவர் என்ன உள்ளே போகிறதெல்லாம் ஒன்றும் தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் படைச்சதுன்னா என்ன, கிடைச்சதுன்னா என்ன, சாப்பிட்டுப்போம். இந்த ஸ்வீட் அப்புறம் நமக்கு கிடைக்குமா? காசு கொடுத்து இந்த ஸ்வீட்டை நம்மளால் வாங்க முடியுமா? கொடுக்குறாங்கல்ல, அன்பாக கொடுக்குறாங்க, அன்பு தானேங்க அப்படின்னு சொல்லி அன்புக்காக என்ன பண்ணுறது? காம்ப்ரமைஸ். நமக்கு நான் நினைப்பேன், நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை விட நேசிக்கிறதா நினப்பு. ஆமென். அன்பு தானேங்க, அன்புக்காக நம்ம போய் அவங்க, நான் ஒன்றும் கும்பிடுறதில்ல, சும்மா கூட தான் நின்னேன், சும்மா கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அன்றைக்கு தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன முடிவெடுத்தார்கள்? சாப்பிட மாட்டோம் முடிவெடுத்தாங்களா இல்லையாங்க? கர்த்தர் அவர்களை 10 மடங்கு சாமர்த்தியசாலிகளாய் மாற்றினார்.
உங்கள் பிள்ளைங்க சாமர்த்தியமாக இருக்கணும். என் பிள்ளை மற்ற பிள்ளைங்களோட வித்தியாசமாக இருக்கணும். நான் இயேசுவை நேசிக்கிறேன்ல, இயேசுக்காக நான் வைராக்கியமாக இருக்கல, என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்போ நீங்கள் முதல்ல பிரிந்து வாங்க அதை விட்டு. அல்லேலூயா. ஆசை இருக்குங்க, அர்ப்பணம் இல்லை நம்மக்கிட்ட. மழையே பெயர்த்து சமுத்திரத்தில் தள்ள ஆசை தான், ஆனால் அர்ப்பணம் டக்குன்னு விழுந்து போயிடுறோம்ல. டக்குன்னு ரொம்ப சீக்கிரமாக நம்மளை ஒருத்தர் என்ன பண்ணிட முடியுது. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள இந்த அக்கினி இருந்தால் எதுவுமே அவர்களை காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க பார்த்துருக்கீங்களா வேத புத்தகத்தில்? என்னால் அப்படி எத்தனையோ பேரை உங்கள் கண்களுக்கு முன்னாடி நிறுத்த முடியும். நான் ஒத்த ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட தான் இயேசுப்பா இருக்கிறார். அவன் நின்றான், அதனால் வென்றான். ஆமென். நம்ம நிற்கிறது இல்லைங்க, அதனால தான் தோற்று போயிடுறோம். ஐயோ அங்கே நிறைய பேர் இருக்காங்க, சொந்தங்கள்லாம் இருக்குது, என்ன இருந்தாலும் முக்கியம் தானேங்க, அப்படி சொல்லி தானேங்க காம்ப்ரமைஸ் பண்ணிங்க, அப்படி சொல்லி தானேங்க விக்கிரகங்களை விட்டு வந்தவர் நீங்களே மறுபடியும் விக்கிரகங்களுக்கு முன்பாய் போய் நின்றீங்க. அப்படி சொல்லி தானேங்க விட்டு வந்ததின் மேல் உங்களுடைய கவனத்தை மறுபடியும் திருப்பினீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க கூட பேசுகிறார். அக்கினியை பெற்றிருக்கிற நீ அந்நிய பாஷை பேசுவது மட்டும் அடையாளம் அல்ல, அந்நிய பாஷை பேசுவதனுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா? உன்னை இந்த உலகத்தை விட்டு, உன்னை இந்த விக்கிரகத்தை விட்டு, உன்னை இந்த அநீதியை விட்டு, உன்னை அநியாயங்களை விட்டு பிரிப்பது தாங்க அந்த அக்கினி. நான் சேர மாட்டேன், நான் சேரவே மாட்டேன். சொத்து கிடைக்காது பரவாயில்ல, நிலம் கிடைக்காது பரவாயில்ல, நீ வச்சுக்கோ நிலத்தை. என் தகப்பனாகிய யாக்கோபு கோலும் கையுமா தான் புறப்பட்டு போனா, ஆனா வரும் பொழுது 2 பரிவாரம் இருந்ததல்லவா. ஏசா வச்சுக்கோ 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 ஏசா, நான் தான் அப்புறம் உன்னை வந்து காப்பாற்ற போறேன். அப்படி ஒரு நிலைமை வரும். ஆமென். நாங்கெல்லாம் அப்படிதாங்க விட்டு வந்தோங்க, விட்டு வந்தோம். இப்படி தைரியமாக பிரசங்கிக்கிறேன், முழக்கமாக பிரசங்கிக்கிறேன்னா என் இயேசுவுக்காக எவ்வளவோ காரியங்களை, என்னுடைய ஆசையை, என் விருப்பத்தை, பணங்களை, லட்சத்தை கர்த்தருக்காக துச்சமாக விட்டுட்டு வந்தேன். ஆமென். எனக்கு வேண்டாம். அழுதாங்க எங்கள் அம்மா, உங்கள் அப்பா மாதிரியே எங்களை நடு ரோட்டில் விட்டு போறியா ஊழியத்துக்கு, அழுதாங்க எங்கள் அம்மா. நான் சொன்னேன், எனக்கு ஜீவன் கொடுத்த இயேசுவை தான், அவருக்குத்தான் என் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படி என்னுடைய வாழ்க்கையில் தைரியமாக நிறைய முடிவுகளை நான் கர்த்தருக்காக எடுக்க என் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென். அன்றைக்கு எடுத்த அந்த முடிவுகள் தான் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாகவும் உங்களுக்கு முன்பாகவும் நிற்க என்னை தகுதி உள்ளவளாய் மாற்றினது. ஆமென். இன்னைக்கு ஏன் என்னால் ஜெயிக்க முடியல, இன்னைக்கு ஏன் என்னால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல, ஏன் இன்னைக்கு நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், சபைக்கு போகும்போது நல்ல உற்சாகமாக தான் இருக்குது, ஆனால் வீட்டுக்கு வந்தால் என் உற்சாகம் எல்லாம் தணிந்து போயிடுது. நான் வேறு மனுஷியாக இருக்கிறேன், அங்கே ஒரு வேஷமாக இருக்குது, இங்கே ஒரு வேஷமாக, எனக்கே தெரியுது என்னால் முடியல. ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த உலகத்தோடு, இன்னும் அந்த விக்கிரகங்களோடு, இன்னும் அந்த அநீதியோடு இணைந்து இருக்கிறது தான் காரணம். இந்த அக்கினி வந்துச்சுன்னா, உண்மையாவே கர்த்தர் தான் அந்த அக்கினியை உங்கள் மேலே போட்டார்னா, உண்மையாவே நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார், உங்களால் அவர்களோடு இசைந்து போக முடியாது. என்னோடு கூட எடுத்து திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிகளுக்கு பங்கு ஏது? அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பின்பாக தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் அவ்விசுவாசிகளோடு இணைத்த பெற்றோர்கள் இங்கு உண்டு. உண்டா இல்லையாங்க? பல இடங்களுக்கு நாங்கள் போகிறோங்க, ஒவ்வொரு பிள்ளையும் வந்து கண்ணீர் வடிப்பாங்க எங்ககிட்ட. நேற்று கூட ஒரு பெண் வந்து என்னை சந்தித்து பேசும் பொழுது கண்ணீர் விட்டு அழுதாங்க. என் புருஷனை குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, ரத்தம் வந்துருச்சு, தையல் போட்டிருக்கேன், என்னம்மா ஆச்சு? ஏம்மா? அக்கா, நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு என் மன விருப்பத்தின்படி அவிசுவாசியான ஒரு மகனோடு போய் என்ன பண்ணிட்டேன்? கல்யாணம் பண்ணிட்டேன்க்கா. நான் விரும்பி தான் அந்த வாழ்க்கைக்கு நான் போனேன், இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன்க்கா. அன்னைக்கு சொன்னார் என் பாஸ்டர், நான் கேட்கல. என் அம்மா என் காலை பிடிச்சி கூட அழுதாங்க, நான் கேட்கல. ஆனால் இன்றைக்கி அடி வாங்கிட்டு அதே அம்மா வீட்டுக்கு வந்து நிற்கிறேன்.
எத்தனையோ பெண்கள் கண்ணீரோடு இன்றைக்கு இருக்கிறதற்கான காரணம் அவ்விசுவாசியோடு இணைந்ததினால் தானே, இசைந்ததினால் தானே. எனக்கு கேட்குற வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லவனா இருக்கான், அன்பா இருக்கான், நல்லவளா இருக்கா, அன்பா இருக்கா, நல்லா பார்த்துப்பா, இதெல்லாம் இல்லைங்க. இயேசுவை கும்பிட்டா, இயேசுவை ஆராதிச்சா, ஞானஸ்தானம் எடுத்திருந்தா, அபிஷேகம் பெற்றிருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் வேண்டாம் எனக்கு. படிக்கலைனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல. அப்படி நீங்கள் விரும்பணும். என் மருமக அபிஷேகம் பெற்றவளாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பணுங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆகாமல் கூட வீட்டிலே கிடக்கட்டும், ஆனால் அந்நிய நுகத்தில் என் பிள்ளையை இணைப்பதில்லை. முடிவெடுங்க. எனக்கு தெரியுங்க, எங்கள் ப்ரேயர் டீமுக்கு வந்திருக்கிற அக்கா 32 வயசு ஆகுது. அந்த ஒரு அக்கா தான் அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் இயேசுவை நம்புகிற அபிஷேகம் பெற்ற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு காத்திருக்கிறாங்கங்க. என்னால் பல எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு காண்பிக்க முடியுங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி தான் உலகம், காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் வாழ முடியும், அப்படிலாம் இருந்தாலும் நம்மளால் வாழ முடியாது சொல்கிறீங்களா? இல்லைங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் உங்களை விட பல மடங்கு வைராக்கியத்தோடு நான் கட்டுனா ஒரு அபிஷேகம் பெற்றவனு தான் கட்டுவேன்னு இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரா? நம்மை ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் ஒருவேளை அப்படி அந்நிய நுகத்தோடு போய் பிணைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் போய் முட்டி போட்டு, அப்பா நான் செய்தது தப்புப்பா, நான் தான்ப்பா தப்பு பண்ணேன், தெரிந்தே நான் தவறு செய்தேன் என்று கர்த்தரிடத்தில் அழுது ஒப்புரவாகுங்க. ஏன்னா உங்கள் அப்பா நீடிய பொறுமை உள்ளவருங்க, அவருக்கு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவருங்க. நிச்சயமாக சேர்த்து கொள்வாருங்க. கொஞ்சம் அடிப்பார், கொஞ்சம் காயப்படுத்துவார், ஆனால் அவரே கட்டு போட்டுருவாருங்க. அல்லேலூயா. அவருக்கு அது தெரியுங்க. ஆமென். நிச்சயமாக உங்களுக்காய் கர்த்தர் அதை செய்வார். ஆனால் ஒரு முடிவெடுக்கணும்ப்பா, நான் இந்த தவறை செய்தேன், என் பிள்ளைகளை, என் சந்ததியில் ஒருத்தர் கூட அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்று முடிவெடுங்க. அதுதாங்க ஒலிவ மரம். ஆமென். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனத்தில் தேவனுடைய ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவருக்கு விருப்பம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னு. அடுத்த வார்த்தை, உங்களுக்குள்ள உலாவணும்னு ஆசை. அதாவது உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும்னா உங்களுக்குள்ள அவர் இருக்கணும்னு ஆசை. உங்களுக்குள்ள உலாவணும் அப்படின்னா உங்க கூட இருக்கணும்னு அவருக்கு ஆசை. உங்களுக்கு கூடயும் ஆண்டவர் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. உலாவணும். அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பாவா இருக்கணுங்க. அவர் ஆசைங்க அவருக்கு. நான் அவங்களுடைய தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தாங்க ஆண்டவர் தங்குற ஆலயம். ஆமென். ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள விக்கிரகங்கள், இந்த ஆலயத்துக்குள்ள அவிசுவாசத்தின் நினைப்புகள், இந்த ஆலயத்துக்குள்ள அநீதிகள் எப்படிங்க வரலாம்? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நான் ஒரு நாளும் இசைந்து போயிடக்கூடாது, நான் ஒரு நாளும் ஐக்கியம் ஆயிடக்கூடாது, நான் ஒரு நாளும் ஒத்து போயிடக்கூடாதுப்பா, நான் ஒரு நாளும் அவர்களுக்கு பின்பாக பணத்துக்காக பொருளுக்காக போயிடக்கூடாதுங்க. பிசாசு தந்திரம் என்ன தெரியுமாங்க? அவன் நேரில் வந்து முன்னாடி நின்று நான் தான் பிசாசு, நீ வந்துரு மறுபடியும், அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னாதான் நீங்கள் உடனே அப்பாலேப்போன்னு பாட்டு பாடி துரத்திடுவீங்க. அல்லேலூயா. ஆமாம் தானேங்க. அதனால அவன் எப்படி வருவான் தெரியுமா? உங்களுக்கே நல்லா தெரியுதுங்க. தந்திரமாக தான் வருவான். ரொம்ப தந்திரம் பாருங்க. அவனுக்கு நினைப்பு அவன் ரொம்ப பிரில்லியன்ட்டு. எங்கள் அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க, என்னுடைய அத்தை, என்னுடைய கணவருடைய அம்மா, ஜப வீராங்கனை அவங்கெல்லாம். அல்லேலூயா. நான்லாம் என்ன 50% தான், 100% அவங்க முழங்குவாங்க. அவ்வளோ வைராக்கியம் கர்த்தருக்காக. ஆமென். அவங்க ஒருத்தங்க அந்த வைராக்கியத்தில் எழும்பினதுனால இன்றைக்கு நாங்கள் முழு குடும்பமாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். எங்கள் குடும்பத்தில் யாருமே வேலை செய்யலை. அல்லேலூயா. நாங்கள் யாருமே உலகத்துக்கு வேலை செய்யலை, நாங்கள் எல்லாருமே பரலோக கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறோம். அல்லேலூயா. நாங்களும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கெல்லாம் கவர்மெண்ட் மாறிடும், ஆனால் அந்த கவர்மெண்ட் மாறாது. என்னை ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. மாறாத கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஆஃபீஸருங்க. அல்லேலூயா. அதனால் இந்த போஸ்டிங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் பரத்திலிருந்து சாப்பாடு எப்படி ஆகிலும் வருது, காகையோ விதவையோ ஏதோ ஒன்றை கொண்டு கர்த்தர் எங்களை என்ன பண்ணிடுறாரு, போஷித்திருவார். சம்டைம்ஸ் காகமும் இல்லை விதவையும் ஒத்துழைக்கலைன்னா அவரே தேவதூதனை அனுப்பிடுவார். ஆமென். அவரால் எப்படியும் தேவ மனுஷர்களை போஷித்து நடத்த முடியும். அல்லேலூயா. அப்படி தான் கர்த்தர் எங்களை நடத்துகிறார். எங்கள் அத்தை எப்பவுமே சொல்லுவாங்க,
இந்த பிசாசு ஒரு முட்டாள் அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு முட்டாள், அவன் என்னமோ பெரிய தந்திரன்னு நினச்சிப்பான் அவன், ஆனால் முட்டாள் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், முட்டாளா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் எனக்கு இந்த வசனங்கள் சில காரியங்கள்லாம் ஞாபகம் வருது. ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா பிசாசு பயங்கரமாக ஏதோ ஒன்றை செய்து முடித்து அந்த பிள்ளைகளை என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலான்னு நினைப்பான். ஆனால் கர்த்தர் அவன் வச்சிருக்கிற திட்டத்திலேயே அவனை சிக்க வச்சு மாட்டி விட்டுருவார். எஸ்தர் ராஜாத்தி தெரியும் தானுங்க, முழு யூதர்களையும் அழித்து விடணும், அதான் பிளான். அதுக்காக அவன் எடுத்துக்கிட்டது, நான் பாரு ஒரு திடீர்னு ஒரு கனவுல அந்த ராஜாவுக்கு சொல்லலைங்க. எப்பொழுதுமே பிசாசு ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ தான் ஆயுதமாக எடுத்துப்பான். யார் வீக்காக இருக்காங்களோ அவனை யூஸ் பண்ணிப்பான். அப்படி வீக்காக அந்த அரண்மனையிலே இருந்தது இந்த ஆமான் தான் வீக். அல்லேலூயா. இப்போ அவனுக்குள்ள புகுந்தான். ஏன்னா வசனம் சொல்லுது இல்லை, யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். அப்படியே புகுந்துருவான் ஒரு மனுஷனுக்குள்ள. புகுந்து அவன் காரியங்களை செய்து விட்டு வெளியே போயிடுவான். அப்போதான் யூதாஸுக்கு உணர்வே இல்லை. ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்கிறாரு. முத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நண்பனேன்னு சொல்கிறாரு. இல்லை, அப்போல்லாம் அவனுக்கு ஒரு உணர்வு வரல. ஏன்னா அது வரைக்கும் அந்த பிசாசு அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த பணத்தை வாங்கி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததுக்கப்புறம் ஒரு உணர்வு வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அந்த பிசாசு போயிருச்சு. அப்போ தான் ஒரு உணர்வு வருது. வெளியே போயிட்டு விட்டுட்டு ஓடிடல, அவனை எப்படியும் மரணத்துக்கு நேராக தள்ளிட்டு தான் போச்சு. அதான் வசனம் சொல்லுகிறது. நேற்று தினத்தில் பிரசங்கிக்கும் போது நான் சொன்னேன், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நாங்களும் எவ்வளோ வருஷமாங்க பேயை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. நாங்கள் ஓட்டி அனுப்ப, திருப்பி நீங்கள் கூட்டிகிட்டு வர, நாங்கள் ஓட்ட, நீங்கள் கூட்டிகிட்டு வர, ஓட்ட கூட்டிகிட்டு வர, கடைசியாக எங்களை ஒரு மந்திரவாதியாகவே ஆக்கிட்டீங்க. அல்லேலூயா. சபைக்கு வரவங்களை பரலோகத்துக்கு ஒரு மனவாட்டியாக உருவாக்கணும் ஆண்டவரே அப்படின்னா பேய் ஓட்டு. எவ்வளோ நாளைக்குங்க பேய் ஓட்டுறது? யார் பிடிச்சிட்டு வந்தா? நீங்கள் தான். இடம் கொடுக்காம உள்ளே வர முடியாது. ஏன்னா நான் முதல்ல வசனத்தை காமிச்சிட்டேன். நீங்கள் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட ஓட்டை உண்டாக்குனது யாரு? அந்த நீங்கள் உண்டாக்குனீங்கல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஓட்டையை, அது வழியாக தாங்க உள்ளே வந்தா. இடம் கொடுத்ததே நீங்கள் தாங்க. எவ்வளோ நாளைக்குங்க நாங்கள் இதே செய்கிறது? அடுத்த வேலை இருக்குங்க. பரலோகத்தில் இயேசு வரப்போகிறாரு, கொண்டு போகணுமா? இங்கே எத்தனை பேரை மனவாட்டி ஆக்கி கொண்டு போகிறது? பாஸ்டர் கேட்டால், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் ரெடியாக இருக்காங்களா, எவ்வளோ பேர் மனவாட்டிகள் அப்படின்னு கேட்டால், இல்லை சிஸ்டர் இப்போ தான் கொஞ்சம் அப்படி சொல்வார். ஆமாம் தானேங்க? இல்லை, போதும் இடம் கொடுத்தது. அந்த ஓட்டை என்ன பண்ணோம்? அடைக்கணும். சுவரை அடைக்கத்தக்கதாக நான் ஒருவனை தேடினேன். நான் போட்ட வேலியில் ஓட்டையை போட்டாங்க. யார் போட்டது? இஸ்ரவேல் ஜனங்களே தான். நம்மளும் அப்படி தான் ஒரு ஓட்டையை போட்டிருக்கோம். இதை அடைக்கணும் அப்படின்னா இந்த அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் ஜபத்தில் நின்று அதை அடைக்கணுங்க. ப்ரேயர் ஜபன்னா அதை அடைக்கும். அந்த ஓட்டைகள்லாம் சரி செய்யும். அதை இடம் கொடுக்காதீங்க பிசாசுக்கு. தந்திரமாக வருவான் அவன். எப்படி தெரியுமா? உங்களை வீழ்த்துறதுக்கு அவன் ஒரு மனுஷனை கையில் எடுத்துப்பாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். அப்படி அவன் எடுத்துக்கொண்டு தந்திரமாக இந்த நாகமான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் குஷ்ரோகியாக இருந்தான். அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. எலிசா சொன்னதின்படி அவன் பரிசுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். அந்த பரிசு பொருட்களை எலிசாவுக்கு மேலே இருக்குமா? எலிசா சொல்லச்சா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் என்ன காசுக்காகவா, போ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை, அவர் அதை ரொம்ப அசால்ட்டாக அதை டேக்கிள் பண்ணிட்டார். ஆனால் அவர் கூடவே ஒருத்தர் என்ன பண்ணிருந்தான்? கேஆசி. இவன் கண் எது மேலே போயிடுச்சுங்க? அது மேலே போயிடுச்சு. பார்க்குறான்ல, நம்முடைய எஜமான் வேணான்னு சொன்னார்ல, நம்மளும் இதை என்ன பண்ணுவோம்? நம்ம அப்பா எத்தனை விஷயங்களை வேண்டான்னு சொன்னார், நம்மளும் அப்படி இருப்போம் அப்படின்னு இருக்கிறது இல்லைங்க. ஆசை யாரை விட்டுச்சு? அல்லேலூயா. இந்த கண் மோசமானது, அது பார்த்துருச்சு, இது வேணுமே, இவர் கூட இருந்தால் எப்போ பார்த்தாலும் இந்த வெள்ளை ஜிப்பாவே போட வச்சுருவாரோ, கொஞ்சம் கலராக போடுவோமே அப்படின்ற ஆசையில் இந்த கேஆசி போய் அதை வாங்கிட்டு வரார். வாங்கிட்டு என்னமோ நினச்சிட்டார், யாருக்குமே தெரியாது. நம்ம பல வேளைகளில் அந்தரங்கத்தில் பார்க்குற வீடியோ யாருக்குமே தெரியாது. அந்தரங்கத்தில் செய்கிற தவறு யாருக்குமே தெரியாது. அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, நம்ம பிள்ளைங்க பார்க்கலன்னு நினச்சிட்டிங்களா? கர்த்தர் பார்க்குறாருங்க. அல்லேலூயா. நீ மறைச்சு ஒளிச்சு வச்சிட முடியுமா கேஆசி? கர்த்தர் பார்க்கிறார். அவன் பின்னாடி உன் இருதயம் போகும் பொழுது, அந்த பெண்ணு பின்னாடி உன் இருதயம் போகும்போது, அந்த வாலிப பையன் பின்னாடி உன் இருதயம் போகும்போது, என் இருதயம் உன் கூட வரலையா? உன் பிள்ளை உன்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்கும்பொழுது அந்த வறுமையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்த என் இருதயம் உன் பின்பாக வரவில்லையா?
ஹல்லேலூயா. அன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத பொழுதுதானே ஏசப்பா அவங்க கிட்ட வந்தார். ஆனால் இன்னைக்கு 4 பேர் உங்களை சுற்றி நீங்கள் நல்ல நிலைமை ஆனதுக்கு அப்புறம் தானே இவங்க வந்து ஒட்டுனாங்க உங்க கூட. ஆனால் அவங்களுக்காக மறுபடியும் இயேசுவை மறுதலித்து பின்வாங்கி போயிட்டீங்களே. ஹல்லேலூயா. ஏசப்பா தாங்க கடைசி வரையும் கூட வருவார். ஆமென். யோசிச்சு பாருங்க, அவன் கேயாசினுடைய இருதயம் அந்த வஸ்திரங்களுக்கு பின்னாடி போச்சுங்க. நாகமானுக்கு இருந்த குஷ்டம் அவனுக்கு வந்தது. என்னை அதிர்ச்சி ஆக்கின ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அவனுக்கு அந்த குஷ்டம் வந்தது ஓகே, அவன் முழு குடும்பத்துக்கே வந்துச்சுங்க. என்னை அதிர்ச்சி ஆக்கிட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா ஜாக்கிரதை